இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த 4வது நாளிலும் கூட நாம் எதை மறந்து போகக்கூடாது? ஆண்டவருடைய கட்டளைகளை மறந்து போகக்கூடாது. ஆண்டவருடைய கட்டளையை மறக்கக்கூடாது. சங்கீதம் 119:93 நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன். தாவீது ராஜா மிக அழகாக சொல்லுகின்றார், நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன். அவருடைய கட்டளைகளை நாம் ஒரு நாளும் மறந்தே போகக்கூடாது. ஏன் அப்படி செய்யணுமா பாருங்க, அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். நாம் ஏன் மறந்து போகக்கூடாது? அந்த வேத வசனங்களின் மூலமாகத்தான், அந்த கட்டளைகளின் மூலமாகத்தான் நீங்கள் என்னை உயிர்ப்பித்திருக்கீங்க. அதனால் அந்த கட்டளைகளை நான் ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, நான் மறக்கக்கூடாது என்று சொல்லி தாவீது ராஜா தன்னுடைய அனுபவத்திலிருந்து கூறுகின்றார். பாருங்கள், நமக்கு ஆண்டவர் அநேக கட்டளைகள் கொடுத்திருக்கின்றார். வேதத்திலும் கூட ஒவ்வொரு நிறைய ஆசீர்வாதங்களை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆசீர்வாதமான வசனங்களை நம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் அந்த ஆசீர்வாதத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டளை கண்டிப்பாக இருக்கும். இந்த கட்டளையின்படி நம்ம செய்தோம்னு சொன்னால் பின்னால் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு வந்து சேரும் அப்படின்னு ஆண்டவர் கட்டளை கொடுத்துருப்பாரு. ஆனால் நம்ம அந்த கட்டளையெல்லாம் நம்ம என்ன செய்துருவோம், மறந்துடுவோம். அந்த ஆசீர்வாதத்தை மாத்திரம் ஆண்டவரிடத்துல கேட்போம். எனக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும், இந்த ஆசீர்வாதம் வேணும், ஆசீர்வாதத்தை மாத்திரம் நாம் பற்றி கொள்வோம். ஆனால் அதற்கு முன்னால் இருக்கிற கட்டளைகளை பாருங்கள், நம்ம எல்லாம் மறந்துடுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுறா, என்னுடைய கட்டளைகளை நீ நிறைவேற்று, அந்த கட்டளைகளை நீ மறந்து போகாத, அந்த கட்டளைகளை உன்னுடைய ஞாபகத்தில் இருத்தி வை என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் எழுதி கொடுத்த கட்டளைகள், கற்பனைகள் எல்லாவற்றையும் மறந்து ஜீவித்து போனார்கள் இல்லையா? இன்றைக்கு ஆண்டவர் நம்மை எப்படி எதிர்பார்க்கின்றார்? அவருடைய கட்டளைகளின்படி நம்மை நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். நம் ஆசீர்வாதத்தை மாத்திரம் சுதந்திரிக்கிற பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்னதாக இருக்கின்ற அந்த கட்டளைகளையும் நாம் மறந்து போகக்கூடாது. அதையும் நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கும் பொழுது மாத்திரமே அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாக நம்மை வந்து அடையும். அருமையானவர்களே, உபாகமம் 8:11 இவ்வாறு வாசிக்கின்றோம், உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போகாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. அவர் நமக்கு கொடுத்திருக்கிற நியாயங்கள், கட்டளைகள், கற்பனைகள் எல்லாம் நாம் அதை மறந்து போகாமல் இருப்பதற்கு நீ எச்சரிக்கையாயிரு. நம்முடைய வாழ்க்கையில் அநேக எச்சரிப்புகளை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார் இல்லையா? இது கடைசி காலமாக இருக்கிறது. அவருடைய கட்டளையின்படி நாம் நடந்து கொண்டிருக்கிறோமா? அவருடைய கட்டளையின்படி, அவருடைய கற்பனையின்படி எல்லாம் நாம் நடந்து கொண்டிருக்கிறோமா? அதற்கு நீ ரொம்ப எச்சரிக்கையாயிரு. அந்த கட்டளையெல்லாம் நீ மறந்து போகாதே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். எத்தனை முறை நாம் அவருடைய கட்டளைகள் எல்லாம் மறந்து எங்கேயோ தூரமாக அலைஞ்சிட்ருக்கோம்ல. இன்றைக்கு தூரமாய் அலைந்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், என்னுடைய கட்டளையை நீ மறந்து போகாதே என்று சொல்லி. நம்ம தூரமாய் சென்ற ஒவ்வொரு நேரங்களையும் நாம் இப்பொழுது நினைத்து பார்ப்போம். ஆண்டவரே, நம்முடைய கற்பனைகளை விட்டு, நம்முடைய கட்டளை விட்டு எங்கேயோ நான் அலைந்து கொண்டிருந்தேன். என் இருதயம் எங்கேயெல்லாமோ சுற்றி திரிந்த உலகத்தை சுற்றியே என் இருதயம் அலைந்து கொண்டு இருக்கிறதப்பா. நாம் ஆண்டோடைய சமூகத்தில் நாம் அறிக்கையிடுவோம், ஆண்டவரே, நான் நம்முடைய கற்பனைகளை மறந்த மகனாக, உடைய கற்பனைகளை மறந்த மகளாக இத்தனை காலம் நான் ஜீவித்து விட்டேன். இனியாவது நான் நம்முடைய கற்பனைகளின்படி நடக்க, உடைய கட்டளைகளின்படி நடக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்வீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக மாறும். நம் வேதத்திலே சிம்சோனை குறித்து வாசிக்கிறோம். அவனுடைய தாய்க்கு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்தார். நியாயாதிபதிகள் 13:5 அவன் தலையின் மேலே சவரகன் கத்தி, அவன் தலையை என்ன செய்யக்கூடாது, முடிய சிரைத்து எடுக்கக்கூடாது, அவன் தேவனுக்கென்று நசரேனாயிருப்பான் என்று சொல்லி அந்த தாய்க்கு கட்டளை கொடுத்தார். அப்போ அந்த தாய்க்கு கொடுத்த கட்டளை அந்த மகன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். ஏன்னா அவனை தான் அர்ப்பணிச்சிருக்காங்க. அந்த தாயின் தகப்பனும் இவன் கர்த்தருக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரு குமாரன் என்று சொல்லி அவனை பிரதிஷ்டை செஞ்சு அவனை வளர்க்குறாங்க. அப்போ நிச்சயமாக அந்த சிம்சோன்ட்டையும் சொல்லியிருப்பாங்க, உன்னுடைய தலைமையில் ஒரு நாளும் சிறைக்கப்படக்கூடாது, நீ தேவனுக்கென்று நசரேனாக இருப்பான்னு சொல்லி தான் அவனை நிச்சயமாக வளர்த்துருப்பாங்க இல்லையா? ஆனால் பாருங்கள், இந்த சிம்சோன் அந்த ஆண்டவருடைய கட்டளைகளை எல்லாம் மறந்து போனான்.
அந்த தெலீலாளுடைய அவளுடைய ஒரு வார்த்தையினாலே, அவளை பார்த்த மாத்திரத்திலே அவளோடு அவளுடைய மடியிலே படுத்து உறங்கி தன்னுடைய வாழ்க்கையை வேசியனுடைய இடத்திலே கொடுத்து தன்னுடைய வாழ்க்கையை மறந்து ஜீவிக்கிற ஒரு மனுஷனாய் மாறிப்போனான். அந்த தெலீலாளுடைய மடியிலே அவள் பலமுறை கேட்டுக்கொண்டே இருக்கிறாள், உன்னுடைய பலம் எதில் இருக்குது, உன்னுடைய பலம் எதில் இருக்குது, எனக்கு சொல்லு சொல்லு சொல்லுன்னு சொல்லி அவளை அநேகம் தர அவனை அலட்டி கொண்டிருந்தபடினாலே அவன் உண்மையெல்லாம் சொல்லிடுறான்ல. ஏன் இந்த உலகத்தின் மனிதர்களிடத்தில் நம்ம ஏன் நம்முடைய இருதயத்தெல்லாம் கொட்டணும்? நம்முடைய இருதயத்தில் உள்ளதை ஆண்டவருக்கு மாத்திரம் நாம் தெரியப்படுத்துவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருக்கும். இந்த சிம்சோனை போல தன்னுடைய மனதில் உள்ளது எல்லாவற்றையும் அந்த வேசியனிடத்திலே சொன்னதினால இன்றைக்கு அவனுடைய முடிவை நாம் அறிந்திருக்கிறோம் இல்லையா? அன்றைக்கு தெலீலாள் தன்னுடைய மடியிலே நித்திரை வர பண்ணி பெலிஸ்தரை வரவழைத்து அவனுடைய தலை மயிரெல்லாம் சிரைத்ததினாலே அவனுடைய பலம் அவனை விட்டு நீங்கிவிட்டது. அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டு அவன் எவ்வளோ ஒரு மோசமான நிலையிலே அநேகருடைய கேலிக்குள்ளாக மாற்றப்பட்ட ஒரு நிலையாக அவன் மாறிப்போனானே. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது? தேவ கட்டளைகளை நாம் மறந்து ஜீவிக்கிறதுனாலே நம்முடைய வாழ்க்கையில துன்பம் நம்மை தொடர்கிறதோ? நம்முடைய வாழ்க்கையில் பல இன்னல்கள் நம்முடைய குடும்பத்தில் நேர்ந்திருக்கிறதா? நாம் சற்று யோசித்து பார்ப்போம். ஆண்டவரே, உம்முடைய கட்டளைகளை நான் மறந்து போனேன், அதனாலே என்னுடைய வாழ்க்கையில் இத்தனை இழப்புகள், இத்தனை கஷ்டங்கள், இத்தனை பாரங்கள், இத்தனை தொல்லைகள், இத்தனை கடன் பாரங்கள். நான் உண்மை மறந்து போகாதபடி என்னுடைய வாழ்க்கையில் உண்மை நான் வருந்தி அழைக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கட்டளைகளை நான் ஒரு நாள் மறந்து போகக்கூடாது. இந்த உலகத்திலேயே ஒரு நம்ம இப்போ சப்போஸ் படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தீங்கன்னா அந்த டெஃபினிஷன்ஸ்லாம் வரும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த சயின்ஸில் அந்த மேத்தமெட்டிக்ஸில் இந்த டெஃபினிஷன்ஸ்லாம் வரும்போது ஒரு எழுத்து, ஒரு சின்ன வார்த்தை கூட மாறக்கூடாதுன்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த டெஃபினிஷன்ஸ்னால் அப்படியே எப்படி புக்கில் இருக்கோ அதே மாதிரி இருக்கணும், அந்த விதிகள் எல்லாம் அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர்கள் விரும்புவாங்க இல்லையா? அப்போ ஒரு உலக பிரகாரமான ஒரு பாடங்களிலே மனிதர் ஆசிரியர்கள் இவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கும் என்று சொன்னால் நம்மையே படைத்த ஆண்டவர் அவர் கொடுத்த கற்பனைகளை, கட்டளைகளை நாம் மறந்து நாம் இஷ்டப்படி நாம் ஜீவிக்க அவர் அனுமதிப்பாரா? இல்லையே. நாம் அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். அவருடைய கட்டளைகளை மறந்து போகாதபடி, அவருடைய கற்பனைகளை விட்டு வழிவிலகி சென்று விடாதபடி, அவருடைய கற்பனைகளின்படியே நாம் நடக்க, அவருடைய கற்பனைகளின் வழியாக நாம் ஓடுவதற்கு நாம் நம்மை பழக்கப்படுத்திக் கொள்வோம். அவருடைய கற்பனைகளை நாம் ஒரு நாளும் மறந்து போகாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடக்க நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கேட்போமா? அன்புள்ள சாமி, இந்த 4ஆம் நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். நாங்கள் கடந்த 3 நாட்களும் ஆண்டவரே, நாங்கள் எதையெல்லாம் நாங்கள் மறந்து போகக்கூடாது என்று சொல்லி நாங்கள் சிந்தித்து கொண்டு வருகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய கட்டளைகளை மறந்து போகக்கூடாது என்று சொல்லி எங்களுக்கு நீங்கள் போதித்திருக்கீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் மறந்து போன அநேக வேளைகள் உண்டு சாமி. உம்மை விட்டே நாங்கள் மறந்து நீர் போதித்த கற்பனைகளை விட்டு வழி விலகி அலைந்த நாட்கள், நேரங்கள் எல்லாம் உண்டு அப்பா. நாங்கள் அதை நம்முடைய சமூகத்தில் அறிக்கையிடுகிறோம். இந்த வேளையில் அப்படி அறிக்கை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்கள் அணைத்து கொள்ளுங்க சாமி. இனி நான் நம்முடைய கற்பனைகளின் வழியே ஓடுவேன், நீர் எனக்கு நியமித்த கற்பனைகளை நான் கை கொள்வேன் என்று சொல்லி தீர்மானிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் கர்த்தர் நீங்கள் நம்முடைய கரத்தில் எடுத்துக்கொள்ளும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உடைய கற்பனையை பின்பற்றி நடக்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட அப்பா நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படியே ஜெபிக்கிறோம். அநேக வேளைகளில் நாங்கள் விழுந்து விழுந்து எழுகிற பிள்ளைகளாய் காணப்படாதபடி உடைய கற்பனைகளை நாங்கள் நிரந்தரமாக நிலைத்து நிற்க எங்களுக்கு நீங்கள் பலன் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே உடைய சமூகத்தில் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்கள் பலப்படுத்துங்க, நிலைநிறுத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய வாழ்க்கையில விழுந்து விழுந்து எழாதபடி உடைய சமூகத்துக்கு நேரே நிலை நிற்கிற பிள்ளைகளாக நீங்கள் மாற்றுங்க. அப்படியே நீ கிருபை கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமேன்.